ஹே ஆல் வெல்கம் டு மை விஷுவல் ஃபீட்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராக இட்லி தோசை மட்டும்தான் சாப்பிட்றீங்களா? அப்போ ஒரு நாள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ரெட் சோளம் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. 1-2 வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் ராகி சேர்த்து அதோட கலர் இந்த மாதிரி டார்க்காக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் இட்லி ரைஸ் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ரை ரோஸ்ட் ஆனதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வறுத்தது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடர் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லையோ அப்போ மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் 1 கப் தயிர் அல்லது மோர், தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கஞ்சி ரெடி. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.